அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பதால தன்னுடைய கடைசி படமாக தளபதி 29வது இருக்கும் அப்படின்னு விஜய் சார் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாரு. இதனால அவருடைய கடைசி படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில எக்கச்சக்க எதிர்பார்ப்புமே நிலவிட்டிருக்கு. இந்த படத்துடைய நாயகியாக பூஜா ஆக்டே நடிக்க, மற்றொரு நாயகியாக சமந்தா நடிக்க வைத்திடவே பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கா. இந்த நிலையில படத்துடைய முக்கிய வேடத்துல நடிக்க இருந்த கன்னட சூப்பர் ஸ்டாரான நம்ம சிவராஜ்குமார் அவர்கள் இந்த படத்துல இருந்து வெளியேறி இருக்காரா. முன்னாடி வினோத் சொன்ன கதை தனக்கு பிடித்திருப்பதாக மகிழ்ச்சியுடன் சொன்னாரு. ஆனால் தற்போது வினோத் படத்துல முக்கிய வேடம் அளித்ததாகவும் தன்னால நடிக்க முடியவில்லை அப்படின்னு சிவராஜ்குமார் அண்மையில கொடுத்த பேட்டியில பேசியிருந்தாரு. சோ இந்த அடுத்து பாத்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்களுக்கு தளபதி 29வது கடைசி படம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி சோசியல் மீடியாக்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது அண்மையில பாத்தீங்கன்னா இயக்குனர் பிரசாந்த் நீல் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை மீட் பண்ணி ஒரு கதையை சொல்லியிருக்காரா. சோ அந்த கதையை கேட்ட தளபதி விஜய் அவர்கள் கண்டிப்பாக நான் இந்த படத்துல நடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுத்திருக்காரு. ஆனால் குறுகிய காலம் மட்டும்தான் என்னால கால் ஷீட் கொடுக்க முடியும் அப்படின்ற நிபந்தனையுடன் இந்த வாக்க கொடுத்திருக்காரு. அதாவது பிரசாந்த் நீல் அவர்கள் தற்போது பிரபாஸ் அவர்களை வைத்து சலாருடைய 2ஆம் பாகம் எடுக்கவிருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது வெளியாகி உள்ள இந்த அறிவிப்பு பலருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இது போன்ற தளபதியை பற்றி வெளியாகிற அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.